நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஓஜி பிசிபி போர்டு பார்த்திங்கன்னா நான் இன்வெர்ட்ரு ஃபேன் மோட்ரு போட்ட ஒட்டியே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், ஆன் ஆஃப் பண்ணாலும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆன் பண்ணாலும் ஓடுது. இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. பார்த்துங்க, இதுக்கு வந்து ஃபேன் மோட்டர்லாம் கிடையாது. பாருங்கள், ஆஃப் பண்ணுறேன், போட்ட உடனே ஓடும் பாருங்கள். இப்படி வந்து ரன் ஆகக்கூடாது. இப்போ பவர் சப்ளை வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து பவர் சப்ளை இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகணும். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிடுறேன், ஓடிக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சு, ஆனால் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா திரும்ப ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் ஆஃப். இப்போ தான் வந்து அவுட்புட்டு வருது, ஆனால் ரன்னிங்லேயே இருக்குது பாருங்கள். ஆஃப் பண்ணாலும் வந்து ஃபேன் மோட்டர் ரன்னிங்லேயே தான் இருக்குது. இதுதான் நம்ம என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபேன் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் மோட்டருக்கு வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் இருக்கும். பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து தனியாக போயிடுது. ஸ்டார்டிங்கு இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து வைண்டிங் வந்து தனியாக வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம பார்க்கும்போது நியூட்ரலு இங்கே பாருங்கள், இது வந்து நியூட்ரல் லைனு இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து நியூட்ரல் லைனு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குவோம். அது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது நியூட்ரல் லைனு. இந்த ஃபேன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த இதான் வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நேராக வந்து ரன்னிங் வந்து இங்கே வந்துட்டு இதோட அவுட்புட்டு தான் வந்து ஃபேன் மோட்டருக்கு வருது. இதுக்கு வந்து இந்த 12 வோல்ட்டு 6 வோல்ட்டு இந்த வேரியபிள் வோல்டேஜ் போகும். அது இது மூலியமாக தான் இந்த ஃபேன் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆகும். அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலே மூலியமாக தான் நமக்கு வந்து இந்த ஃபேன் மோட்டருக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலே பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக ஆன் ஆகுது. ரிலே இது ஷார்ட் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ரிலே வந்து ஷார்ட் இருக்குது, இப்படி வந்து வரக்கூடாது. இந்த ரிலேக்கு பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட்டு ரிலே, இந்த 12 வோல்ட்டு ரிலேக்கு சப்ளை போன ஒட்டி தான் இது வந்து ஆன் ஆகணும். ஆனால் இது வந்து சப்ளை போகாமலே வந்து ஆனில் இருக்குது. இது வந்து உள்ள ரிலே பிடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கலாம். இந்த ரிலேக்கு பார்த்திங்கனாக்கா இங்கே இந்த ஐசி மூலிமா மைக்ரோ ப்ராசர்லேருந்து சிக்னல் இந்த ஐசிக்கு வரும். இந்த ஐசியில் இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட்டு போகும். எப்போதுமே வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டோமாங்க, நெகட்டிவ் வோல்டேஜ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க, பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து டேரெக்டாக வந்துடும். இந்த இருக்குது இதில் பாருங்கள், வந்து இந்த 12 வோல்ட்டு பாருங்கள், இது நெகட்டிவ். ஏதோ எப்போதுமே டிசி கெப்பாசிட்டருக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கோடு போட்டிருக்கிறது தான் வந்து மைனஸ்ஸு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் மைனஸ். இது எப்படி நான் தெளிவாக கூட காட்டிடுறேன். இந்த ஒரு கெப்பாசிட்டர் வச்சு இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன். இதான் இந்த டிசி கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். எப்போதுமே வந்து ஏசி கெப்பாசிட்டருக்கு வந்து பொலாரிட்டி வராது, நம்ம எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் டிசி கெப்பாசிட்டருக்கு வந்து பொலாரிட்டி வரும். இதுங்க பாருங்கள், இதான் மைனஸ்ஸு, இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு. இந்த கோடு இருக்கிறது தான் மைனஸ்ஸு, இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நேராக ரிலேக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் போயிடும். இங்கே பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் வோல்ட்டில் வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் வோல்ட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். எப்போதுமே வந்து ப்ளஸ் வோல்ட்டு டேரெக்டாக தான் வரும். இதான் மைனஸ் வோல்ட்டு. இந்த 12 வோல்ட்டோட மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. இங்கே பாருங்கள், நேராக வந்து இந்த ஐசிக்கு தான் வரும். இந்த ஐசிக்கு வரும். இந்த ஐசிக்கு ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து ரெடியாக இருக்கும். இந்த ஐசியிலேருந்து சிக்னல் வந்து கமாண்ட் வந்து போகும் இந்த ஐசிக்கு, சின்ன ஐசிக்கு. இது ஃபீட்பேக் ஐசி, இது வந்து மைக்ரோ ப்ராசரு. இது போய் வந்து நம்ம வந்து ஃபேன் மோட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்னு, ஃபேன் மோட்டர் ஆன் செய் அப்படின்னு சொல்லி இது கமாண்ட் இங்கே கொடுத்துச்சுன்னா அந்த வந்து அந்த நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து அந்த 12 வோல்ட் நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிடும். அது நேராக பார்த்திங்கன்னா இந்த ரிலேக்கு போயிடும். எல்லா ரிலேக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து சப்ளை போகும். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிலேக்கு வந்து 12 வோல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இது வந்து ரிலே வந்து ஆனில் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஷார்ட்டு, ரிலே ஷார்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து போர்டு வந்து சர்க்யூட் வந்து ரன் ஆகும். எல்லாத்துக்குமே வந்து மைக்ரோ ப்ராசர்லேருந்து தான் வந்து கமாண்ட் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 லூவர் ஐசி, லோவர் மோட்டருக்கு வந்து சப்ளை பார்த்திங்கனாக்கா இது மூலியமாக தான் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும்.
இந்த இருக்குது பாருங்கள் லோவர் மோட்டருக்கு. இது ஆல்ரெடி வந்து எல்லாம் இந்த மைனஸ் வோல்ட்டு தான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் வோல்ட்டு டேரெக்டாக போயிடும். உங்களுக்கு வந்து மைனஸ் வோல்ட்டு தான் எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு வந்து. இது வந்து மெமரி ஐசி நமக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த மெமரி ஐசி. அப்போ வந்து ஏசியை வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப கரண்ட்டு போயிட்டு திரும்ப ஆன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மெமரி ஐசி தான் காரணம். நம்ம எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருந்துச்சோ என்ன ஃபங்க்ஷனில் இருந்துச்சோ எல்லாமே இதான் மெமரி, இதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகிரும் உங்களுக்கு. இந்த ஐசி தான் இது வந்து மைக்ரோ ப்ராசரு. இது வந்து இந்த கமாண்ட் ஃபீட்பேக் ஐசி. இது வந்து இங்கேருந்து சிக்னல் போனோட்டி இங்கே ஒவ்வொரு வோல்ட்டாக ரிலீஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த ரிலே ஷார்ட்டாக இருக்குது. இந்த ரிலே வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ரிலே வந்து உங்களுக்கு எப்படி தனியாக இப்படியே வச்சு நீங்கள் இந்த 12 வோல்ட்டெல்லாம் கொடுத்து செக் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் அந்த தப்பை செய்கிறாங்க. இப்போ ஒரு ரிலே இருக்குது அப்படின்னாக்கா இந்த இருக்குது ரிலே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து 12 வோல்ட்டு. இதுக்கு வந்து டேரெக்டாக வந்து இப்படியே பிசிபிலே வச்சு வந்துட்டு இந்த 12 வோல்ட்டு கொடுத்து செக் பண்ணிங்கன்னா நேராக மைக்ரோ ப்ராசர் வந்து அடியாயிரும். அதை யாரும் செய்யாதீங்க. இந்த ரிலேயை செக் பண்ணுறாருந்தா தனியாக கழட்டிடணும். இது வந்து ஸ்டெபிளைசருக்குள்ள ரிலே, இது வந்து பெரிய ரிலே. இப்போ இந்த ரிலேயை கழட்டிட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் தனியாக கழட்டிட்டு 12 வோல்ட்டு கொடுத்து கூட ரிலே வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். தெரியுதுல்ல. இந்த மாதிரி தான் பம்பு வச்சு சால்ட்ரின் வந்து ரிமூவ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரிலே கழட்டியாச்சு. இதான் அந்த ரிலே. பாஸ் பண்ணிட்டு பேன் ஆஃப் பண்ணுங்க. இதான் அந்த ரிலே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை. இந்த ரிலே வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது இன்புட் வோல்டேஜ் இங்கே சப்ளை போகும். இது சப்ளை இல்லைனாக்கா இந்த இன்புட் வோல்டேஜ் கொடுத்தோம்னாலும் இது வந்து இந்த ஒரு இதில் இன்புட் கொடுத்து இதை ஆன் ஆஃப் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த ரிலே. பிசிபியை நல்லா பிசிபி கிளீனர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் எதுவும் பிசுறு எதுவும் ஷார்ட்டு கிட்ட இருந்தாலும் எடுத்துரும். கொஞ்சம் ஃபேன் மோட்டர் இந்த ரிலே வந்து மாற்றியாச்சு. க்ளோஸ்அப்பில் எடுத்துங்க. இந்த ரிலே வந்து மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலே ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. ஏற்கனவே ஷார்ட்டு காட்டுச்சு. இப்போ பாருங்கள் இவரை ஷார்ட் எதுவுமே காட்டலை. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஏங்க பவர் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணாட்டி தான் உங்களுக்கு ஃபேன் மோட்டரே ஓடணும். அதுக்கு முன்னாடி ஓடக்கூடாது. ஓகே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு வந்து வந்துருச்சு. அவுட்புட்டே உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். அவுட்புட்டு ஆனால் ஃபேன் மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது. அது வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் தான் அவுட்புட் உங்களுக்கு வரும். அதுக்கு இன்னொரு ரிலே ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா ரிலேக்கு வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணிடுவோம். ரிலேக்கு வந்து 12 வோல்ட்டு வந்து
கரெக்டாக வருது. பார்த்தீங்கன்னாக்கா ரிலேக்கு 12 வோல்ட் வருது. ஓகே, பிசிபி போர்டு கரெக்டாக இருக்குது. ஃபேன் மோட்டர் கரெக்டாக ரன் ஆகுது, ஆன் ஆஃப் கரெக்டாக ஆகுது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.